ஆச்சு, பெரிய தனவந்தன் ஆச்சு. ஆட்டு மேல ஆடு ஏறுது, கோழி மேல கோழி ஏறுது, அப்படியே வருமானம் பெருக்கடி ஆகுது. இப்படி இருக்கும்போது பாருங்க, அந்த ஏழை கிட்ட வாங்கின நிலம் அதுல வீடு கட்டலாம் சொல்லி வானம் பறிக்கும் பொழுது பாருங்க பெரும் புதையல் வந்துடுச்சு. அப்பதான் எடுத்து பார்த்தேன். பார்க்கும் பொழுது அந்த கொடியவர் ஆட்சியிலே, வித்த நிலத்திலே, தர்மராட்சியிலே புதையல் கிடைத்து விட்டது. இது ஏழையடி சொத்து. வருங்காலத்து பிள்ளைகள் நல்லா இருக்கிறது சேர்த்து வச்சிருப்பாங்க. தெரியாம அவன் வித்துட்டா. அதை நான் வாங்கிட்டேன். நான் கொடுத்தது என்னது, அந்த நிலத்துக்கு மட்டும்தான் 1000 பொன் கொடுத்தேன். இந்த புதையலுக்கு பொன் கொடுக்கவில்லை. இது பொண்ணு இருக்கிறது. அப்படி 1000 பொண்ணு போறால மீதி பொண்ணு இருக்கிறது. இது யார் சொத்து? அவ சொத்து. யார் சொத்து? அந்த சுப்பனுடைய முன்னோர்கள் சொத்து, அவளை பரம்பரை சொத்து. அதனால நான் கொண்டு போய் கொடுக்குறேனுங்க. நான் வித்ததுதான், வாங்கவே மாட்டேன். அப்படி நான் வாங்கிட்டேன், வித்தனத்திலிருந்து புதையில வாங்கிட்டேன்னா தர்மத்துக்கு பங்கம் வந்துடும், நீதிக்கு பங்கம் வந்து சொல்லி பிடிவாதமா சண்டைக்கு வந்துட்டான். 2 பேருக்கு அதாவது கைகள் போற அளவுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அங்க கேட்டு பார்த்தா அங்க உள்ளவங்க திரும்ப சொல்லவே முடியல. சரி, அதுக்கு தான் அரசவைக்கு வந்திருக்கிறோம். மன்னா, நான் கொடுத்தது 1000 ரூபாய், நிலத்தை மட்டும் தான் வாங்கினா தவிர இந்த புதையில வாங்கவில்லை. ஏழை நாட்டில் வாழ வேண்டும். 12 பிள்ளைகளை பெத்தாட்டு, பொட்ட பிள்ளைகளை பெத்தெடுத்தவர் அவர் வாழ வேண்டும் அல்லவா? அதுதான் நீதி, அதுதான் தர்மம். அதை விடுத்து அவர் வாங்க மறுக்கிறாரு. நீங்க சொல்லியாவது இந்த புதையில அந்த ஒரு கருத்தால் சேர்த்துடுங்க, அதுவே புண்ணியமாகட்டும். வேதியரே, நான் நிலம் வாங்கினேன். அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக வாணி பறிக்கும் பொழுது புதையல் கிடைத்து விட்டது. ஆமாங்கோ ஆமாங்கோ. அதனால் நிலத்தைத்தான் நான் வாங்கினேன். ஆமாங்கோ. அதில் உள்ள பொருள் என்பது அவருக்கு தான் சேரும் என்று சொல்கிறாய். அதுதான் தர்மம், அதான் தர்மம். என்ன ஒரு நீதி, என்ன ஒரு தர்மம். ஏடு பாருங்க, தர்மத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறாயே. நீயோ ஊரார் சொத்துக்கு பேராசை படவில்லை, பார்த்தாயா? சிறு வயசுல இருந்தே கலையுறவத்துல பேராசை படாதவே நான் ஒருத்தந்தேன். ஆஹா, ஆமா. ஆனால் சரி போல ஒரு மனிதனை நான் இந்த நாட்டிலே இருப்பதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி சொல்லுங்க, வாழ்த்துங்க வாழ்த்துங்க. உன்னிடத்துல நிச்சயம் இருக்கட்டும். அபிஷ்டு பார்த்தாரா பாத்தீரா, நாயை நம்ம கிட்ட வந்துட்டு ஆகட்டும். என்ன பண்ண போறீங்க பிரபு? அவள் சொன்னால் அவளுடைய சொத்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் சொன்னார். எனக்கு எந்த சொத்து இருக்கு? சரி, எங்க பாட்டங்காலத்துல வந்து 500 ஏக்கர் இருந்தது. சரி, அப்பங்காலத்துல 5 ஏக்கர் இருந்தது. நான் பையன் பிறந்த பாரு யோகம். ஏன் சொல்றீங்க? 5 சென்ட் தான் நிலம். சரி, 5 சென்ட் நிலத்தை வச்சு நானும் விவசாயம் பண்ணி பார்த்தேன். அக்கா அரிக்க திங்க அகத்துல போட்டு போச்சு. ஆமா, இந்த ஒரு 5-6 புள்ள குட்டியை பெற்று எடுத்துட்டுங்க. 5-6ன்னா 8ன்னு கேட்டக்கூடாது, 11 பிள்ளைய பெற்றேன். 11 பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும். அதை ஒன்று கல்யாணம் கட்டி கொடுக்கணும். பொருள் இல்லை. சரி, இந்த 5 சென்டியை 11 பிள்ளைக்கு விட்டு செலவு பண்ணி. சரி, அந்த சொத்து யாருது? அவருதான். அவளுது திட்டாலும் அவருக்கு தான். அவள் புதையல் எடுத்தாங்களாம். சரி, அந்த புதையல் முதல் எனக்கு கிடைக்கணுமா இல்லையா? நல்ல நேரம் இருந்தா கிடைக்கும், நேரம் சரியில்லை. அவள் நினைக்கிறா, நீங்களும் நினைக்கிறீங்க ஏதோ சொத்து இருந்தா தான் புள்ள குட்டியை வளர்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா ஆமா. அவளும் நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு? மண்ணு இருந்தா மசுறு கூட புள்ள குட்டியை வாழ வைக்க முடியாதுங்க. சரி, மனசு இருந்தா மட்டும் போதும். சரி, அவள் சொத்து அவள் கையில கிடைச்சது. சரி, அவள் வச்சு தின்னுட்டு போகட்டும். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஆனா வித்ததுதான். அதாவது வார்த்தைங்கிறது ஒண்ணுதாங்க. தால பொண்ணு இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நமக்கு என்ன, அது எனக்கு தேவையில்லை. அன்றைக்கு நாவல இது உங்களுடைய சொத்து. சரி சரி சரி, நான் தான் கைரேக பாண்டுல பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டேன். ஆனால் மீண்டும் அந்த பொருளை நான் வாங்கினா தர்மமா இல்ல, நீதியும் இல்ல. நீதிக்கு பங்கம் எடுத்து விடும். நான் இன்னைக்கு அப்படித்தான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். சரி சரி, இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டியது இல்லை. சரி, அவள் சொத்து அவ பொழைச்சிட்டு போகட்டும். வேதியரே, என்ன வேதியரே, நீ சொல்வதை பார்த்தால் மிகவும் நேர்மையாக இருக்கிறாய். எப்படி என்றால், நானே பூமியை வித்து விட்டேன், அதில் பொன் கிடைச்சாலும் என்ன, பொருள் கிடைச்சாலும் என்ன, எனக்கு தேவையில்லை என்று பேசுகிறாய். பார்த்தாதா, அசையும் பொருளும் அனைத்தும் அவளுக்கே சொந்தம். நீ மிகவும் நேர்மையானவன். உன்னிடம் நியாயம் இருக்கிறது இருந்தாலும் இருவரிடத்தில் நியாயம் இருப்பதால் நான் ஒருவன் மட்டும் தீர்ப்பு சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால்,
என்னை போல அரசர்கள் எத்தனையோ அரசர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் வரவழைத்து இந்த புதையல் யாருக்கு சேரும் என்று நாம் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொள்வோம். இது நாட்டு மன்னர்களுடைய உத்தரவு. ஏனென்றால் ஒருவரிடத்தில் நியாயம் இருந்தால் நான் சொல்லிவிடுவேன். ஆனால் இருவரிடத்தில் நியாயம் இருப்பதால் தீர்ப்பு நான் ஒருவர் மட்டும் சொல்ல முடியாது. அதனால் அனைவருமே வரவழைத்து யாருக்கு சேரும் என்று பேசிக்கொள்வோம். நீங்கள் ஒரு 16 தினங்கள் மட்டும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். 16 தினங்கள். ஆமா, பாத்தீங்களோ, நான் சொன்ன நீ கேட்டீங்களோ? 3 கிலோ எலும்ப வச்சுக்கிட்டு 3/4 கிலோ கறியை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டீங்க பாருங்க. நம்ம அகத்திலேயே முடிச்சிருக்கணும். இது இங்க வந்தாச்சு. 16 தினங்கள் தவணை கேட்டிருக்காரு. மன்னர் கேட்டிருக்காரு இல்லையோ? எனக்கு என்னைக்கும் 16 இருந்தாலும் சரி, இந்த சொத்து எனக்கு வேண்டாம். 16 நாள் கழிச்சு வர்றோம். தீர்ப்பு நல்லபடியா இருக்க வேண்டும். அது வரைக்கும் அடுத்த பட்சத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த புதையலுக்கு வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேன். இந்த புதையல் இருப்பதற்கு என்ன வழி சொல்லுங்கள செய்து விடுகிறோம். இதோ என்னுடைய அரண்மனையில் ராமர் என்ற ஒரு களஞ்சியம், சரி, லட்சுமணர் என்ற ஒரு களஞ்சியம் இருக்கிறது அல்லவா? சரி, அருகிலே வைத்து விட்டு செல்லுங்கள். நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படியே வைத்து விட்டு சொல்லுகிறோம். இத பாருங்க, நல்ல மனுஷன் என்ன பாருங்க, இந்த நண்பரு ஏகப்பட்ட நாளைக்கு பாருங்க வஞ்சகமே இருக்காதுங்க. ஏகப்பட்ட நாளைக்கு தெரியும் அவருக்கு எனத்தா. அதனால பாருங்க, அவர் வாழ வேண்டும். ஒரே ஒரு நமக்கு வேண்டுகோள். அதனால வச்சுட்டு போயிட்டு வரணுங்க. தம்பி வீமா, பார்த்தீர்களா என்ன ஒரு ஆச்சரியம். நீதி நேர்மை தர்மம் எல்லாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைத்தால் இவர்களை பார்த்தாலுமே தெரிந்துவிடும். அடுத்தவர் சொத்து நம்மளுக்கு வேண்டாம் என்று நல்ல முறையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படித்தான் இருக்க வேண்டும் மக்கள், எப்படித்தான் இருக்க வேண்டும் அண்ணன் என்று அவர்களிடத்திலே தெரிந்து விடலாம். ஆகட்டும் அண்ணா. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு தூதுவரை போல் வருகிறார்கள். அப்படியா? தூதுவரா? வாருங்கள் தூதரே, வாருங்கள். இருந்து வருகிறேன் சுவாமி. அப்படியா? ஆமாம். அப்படியானால் தூதுவர் என்று சொல்வார்கள் என்னங்களை யாது காரணமோ தெரியவில்லை. தங்களுடைய மாமனாகிய கண்ணபெருமான் தங்களை வரவழைத்திருக்கின்றார். அப்படியா? அனைவருமே அழைத்து வர சொல்லி இருக்கிறார். எங்களுடைய மாமன் மாயவர் எங்கள் 5 பேர்த்தையும் துரோபதி 6 பேர்த்தையும் துவரகாபுரி வரும்படியாக அழைத்திருக்கின்றார். அப்படியே ஆகட்டும். முன்பதாக செல். வருகிறோம் தொடர்ந்து. ஆகட்டும். தம்பி, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மை காண வேண்டுமானால் நம்முடைய மாமன் நம்மை தேடி வரக்கூடியவர் என்று துவரகாபுரி அழைத்திருக்கின்றார் என்றார். ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். அங்கு சென்று என்ன காரணம் என்று நாம் அறிந்து கொள்வோமா? ஆகட்டும் அண்ணா, புறப்படுவோம். துரோபதி அழைத்து வாருங்கள். தம்பிமார்களே, தேவி துரோபதா, அது சீக்கிரமாக வாருங்கள். சரண
கோடி நமஸ்காரம் சுவாமி. கண்ணே துரோபதா, 100 ஆண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய், எழுந்து வருவாய் கண்ணே. கண்ணே, என்னை அழைத்த விவரம் அதை சீக்கிரமாக சொல்ல வேண்டும். சொல்கிறேன் கண்ணே, சொல்கிறேன். என்னவென்றால் எங்களுடைய மாமன் மாயகண்ணன், உன்னுடைய அண்ணன் கண்ணன், சரி, ஏதோ விவரமா தெரியவில்லை, நம்ம யாருபத்தியை துவரகாபுரி வரும்படியாக அழைத்திருக்கிறார். ஆகட்டும். அங்கு சென்று என்ன விவரம் என்று நாம் அறிந்து கொள்வோம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. புறப்படுவோமா? புறப்படுவோம். மாயவர் அழைத்தாரன்றே, மாயவர் அழைத்தாரன்றே, மன்னரும் தருமராஜன் தம்பிகளை தான் அழைத்து நாம் தடமதில் உர போட்டேனா. தர்மராஜன் அஷ்டமூரி தன்னை விட்டோ தன்னை விட்டோ நாங்கள் ஐவராலோ தானாடந்தோ தானாடந்தோ. அத்தமூரி தன்னை விட்டோ தன்னை விட்டோ நாங்கள் ஐவருமே தானாடந்தோ தானாடந்தோ. மாயவார் அழைத்தாரன்றே தம்பி காலா, நாம மன்னராலும் செல்வோமாடா வாருமாடா. அந்த மாயவாராலைத்தாரன்றே தம்பி மாறே நாம மன்னர்களோ செல்வோமாடா வாருமாடா. ஹரிராமர் அழைத்தாரன்றே தம்பி காலா, நாம அம்புடல் வாழி நாடன்றே செல்வோமாடா. ஆனா ஹரிராமர் அழைத்தாரன்றே தம்பிகளா நாமோ ஐவருமே வைநாடந்தே செல்வோமாடா. வேகாதி வேகமோட தம்பி மாறே, நாம விரசி கொண்டு வழி நாடன்றே செல்வோமாடா. ஆடா வேகாதி வேகமாக தம்பிகளா நாம வேக கொண்டு வைநாடந்தே செல்வோமாடா. துவரமூரி வந்து சேர்ந்தோம் தம்பி மாறே, நாம மாயவாரை தான் வாழிவோம் வாருமாடா. ஆடா துறவுரி வந்து கேட்டோ தம்பி மாறே நாம மாயவாரை தாழ்வாடிவோ தம்பிகளா. தம்பிமார்களே, துவரகாபுரி வந்து விட்டோம் அல்லவா? ஆமா, மாயவரை வணங்கி என்ன விவரம் என்று அறிந்து கொள்வோமா? ஆகட்டும் அண்ணா. பாரிழந்த பரலே போற்றி கண்ணா பச்சலிலா பண்ணா போற்றி. பாரிழந்தா பரணே போற்றி கண்ணா பச்சை நிற வர்ணா போற்றி. பழந்தனல்லோ மலையாள் செய்த கண்ணா பணவளனே போற்றி போற்றி. பாரிழந்தா வரியாரை கண்ணா மனவானே போற்றி போற்றி. பரந்தினங்கள் படைந்திடாமல் கண்ணா பஞ்சமுள்ள பூஞ்சோலையில். வந்ததா
பணிவார்ந்த வணக்கம் கண்ணா, பணிவார்ந்த வணக்கம். இந்த பூலோகம் இருக்கும் வரை அழியா புகழோடு வாழ்ந்திருப்பீர்கள், எழுந்து வருவீர்கள் பாண்டவர்களே. ஆகட்டும் கண்ணா, ஆகட்டும். நாங்கள் அஸ்தாபுரி நாட்டில் இருக்கும் பொழுது தூதுவரை அனுப்பி எங்களை வரவழைத்த காரணம் என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? தர்மநந்தா கண்ணா, அனுதினமும் அழைத்த அடுத்த கணம் வந்து காக்கக்கூடிய நான் இன்று உங்களை அழைத்திருக்கின்றேன். என்ன காரணம் என்று அறியாமல் ஐவரும் முக வட்டத்தோடு வந்திருக்கின்றீர்கள். உண்மைதான். ஒன்றுமில்லை தர்மநந்தா. கண்ணா, இப்பொழுதோ கிரேதா திரேதா என்று சொல்லப்பட்ட 2 யுகங்கள் முடிந்து இப்பொழுது துவாபரா யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் ஆனால் இந்த துவாபரா யுகமாகப்பட்டது இன்னும் 16 தினங்களில் முடிவடைய போகின்றது தர்மநந்தா. முடிவடைந்து இந்த துவாபரா யுகம் முடிவடைந்தவுடன் 16 தினங்கள் முடிந்தவுடன் கொடிய யுகம் என்று சொல்லப்பட்ட கலியுகமாகப்பட்டது பிறக்கப் போகின்றது. கண்ணா, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? இதுவரை நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். இனிமேல் கலியன் பிறக்கப் போகின்றார் என்று தெரிவிக்கிறாய். கலியன் பிறந்தால் என்ன நடக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். யாவுமே அறிந்தவர்கள். என்ன நடக்கும் என்பதை சொல்லுங்கள் சாமி. தர்மநந்தா, கண்ணா, இதுவரையில் இந்த துவாபரா யுகத்தில் நானோ உங்கள் உடன் வாழ்ந்து வந்தேன். ஆமா. ஆகையால் நடப்பவை நடக்கக்கூடியவை அனைத்தையும் முன்கூட்டியே உங்களுக்கு எடுத்து சொல்லி வருகின்ற ஆபத்திலிருந்து காத்து வந்தேன். ஆமா. நீங்களோ பசுவும் புலியும் ஒரே தடாகத்தில் தண்ணீர் அருந்தும் அளவிற்கு செல்வ செழிப்போடு நீதியோடு நேர்மையோடு ஆட்சி புரிந்து வருகின்றீர்கள். உண்மைதான். ஆனால் இந்த துவாபரா யுகமாகப்பட்டது முடிந்து விட்டால், கொடிய கலியுகம் பிறந்து விட்டால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எடுத்து சொல்லவே இப்பொழுது உங்கள் ஐவரையும் என்னுடைய அருமை தங்கை திரௌபதி 6 பேரையும் அழைத்துக்கின்றேன் துவாரகாபுரிக்கு. ஆகட்டும் கண்ணா, ஆகட்டும். இதோ எடுத்து சொல்கின்றேன். ஆளுங்கள். ஐவரும் மனம் பதறாமல் கேட்டு வர வேண்டும். மைத்துனா. ஆகட்டும் கண்ணா, சொல்லுங்கள். உண்மைதான். இதோ சொல்கின்றேன். மின்னமா மணிமகுடே வேந்தனை போற்றி போற்றி, ஐவாருக்கும் மேன்மையான அத்திபுர தர்மராஜனே போற்றி போற்றி. அஷ்டாபுர தர்மராஜனே போற்றி போற்றி. அத்திபுர தர்மராஜனே போற்றி போற்றியா. உனை இழைத்ததோர் விவரம் தன்னை அன்புடன் சொல்வேன் கேளாய் தருமா. தருமா தருமா. உன்னை இழைத்ததோர் விவரம் தன்னை அன்புடன் சொல்வேன் கேளாய் தர்மா தர்மா. தர்மநந்தா, இதோ நடக்கக்கூடியவை அனைத்தையும் எடுத்துச் செல்கின்றேன். ஐவரும் அருமை தங்கை திரௌபதியோடு 6 பேர்களும் மனம் பதறாமல் கேட்க வேண்டும். ஆகட்டும் கண்ணா, இதோ சொல்கின்றேன். ஆகட்டும். கண்ணல் தரும் மொழி வாழ்வல்லகா எந்தன் தர்மராஜா. கண்டகரு மொழி வாழ்வதாய் எந்த தர்மராஜா. ஐயோ கண்ணல் தரும் மொழி வாழ்வல்லகா எந்தன் தர்மராஜா. ஐயோ கண்டகரு மொழி வாழ்வதாய் எந்த தர்மராஜா. ஐயோ காலம் கலியுகம் நாளை வருகுதே தர்மராஜா. ஐயோ காலகலியுக நாளை வருகே
துவாபர யுகமாகப்பட்டது முடிந்து கொடிய கலியுகமாகப்பட்டது பிறக்கப் போகின்றது. அந்த கொடிய கலியுகமாகப்பட்டது பிறந்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எப்படி இருப்பார்கள்? இதோ சொல்கின்றேன். ஆகட்டும். உயர்ந்த குள்ளங்களும் தாழ்ந்திடும் பாரப்பா தர்மராஜா. ஐயோ உயர்ந்த குலங்களோ தாழ்ந்திடும் பாரப்பா தர்மராஜா. ஐயோ உயர்ந்த குள்ளங்களும் தாழ்ந்திடும் பாரப்பா தர்மராஜா. ஐயோ உயர்ந்த குலங்களோ தாழ்ந்திடும் பாரப்பா தர்மராஜா. ஐயோ தாழ்ந்த குள்ளங்களும் உயர்ந்திடும் பாரப்பா தர்மராஜா. ஐயோ தாழ்ந்த குலங்களோ உயர்ந்திடும் பாரப்பா தர்மராஜா. ஐயோ தாழ்ந்த குள்ளங்களும் உயர்ந்திடும் பாரப்பா தர்மராஜா. உயர்ந்த குலங்கள் எல்லாம் தாழ்ந்து விடும். அப்படியா? தாழ்ந்த குலங்கள் எல்லாம் உயர்ந்து விடும். கண்ணா, தாழ்ந்தவர்கள் உயர்ந்தால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஆமாம். ஆனால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்து விட்டால் அன்னவர்களின் மனமாகப்பட்டது எப்படியெல்லாம் இருக்கும்? வேதனைப்படுவார்கள். என்ன செய்வது? ஆகவே இன்னும் என்ன நடக்கும் என்பதை சொல்கின்றேன். சொல்லுங்கள். அதையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகட்டும் கண்ணா, சொல்லுங்கள். இந்த மண்ணிலே இப்பொழுது செங்கோல் ஆட்சியாகப்பட்டது நடக்கின்றது. ஆமாம். ஆனால் இந்த கலியுகம் பிறந்து விட்டால் பிறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? மன்னர்கள் ஆட்சியாகப்பட்டது முடிவடைந்து மக்களாட்சி என்று சொல்லப்பட்ட ஆட்சியாகப்பட்டது வரப்போகின்றது. அப்படியா? உண்மைதான். நிலத்தினில் காலங்கள் பழுத்தவனுக்கப்பா தர்மராஜா. ஐயோ நேற்றைய காலங்கள் வென்றதாரப்பா தர்மராஜா. ஐயோ நிலத்தினில் காலங்கள் பழுத்தவனுக்கப்பா தர்மராஜா. ஐயோ நேற்றைய காலங்கள் நிகழாரப்பா தர்மராஜா. ஐயோ நேரில் நிற்கும் செங்கோல் மண்ணில் இருக்காதே தர்மராஜா. ஐயோ நீதியும் நேர்மையும் மண்ணில் இருக்காது தர்மராஜா. நிலத்தினிலே கொடியவர்கள் வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது. நன்மை தீமை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அறியக்கூடிய கொடிய காலம் பிறந்து விட்டது தர்மனந்தா. அப்படியானால் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த பூ உலகிலே நீயோ மன்னனாக வாழ்ந்து வருகின்றாய். உண்மைதான். உன்னுடைய தம்பிமார்கள் நால்வரும் நீ இட்ட கட்டளையை ஏற்றி உன்னுடைய வார்த்தையை மீறாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் அல்லவா? உண்மைதான். ஆனால் கலியன் பிறந்து விட்டால் இதில் என்ன நடக்கும் என்பதை சொல்கின்றேன், கேட்க சொல்லு. வேண்டும். ஆகட்டும். இதோ சொல்கின்றேன் தர்மனந்தா. சொல்லுங்கள் கண்ணா. அண்ணனுக்கு தம்பி ஜென்ம பகையாகும் அண்ணா. தர்மராஜா. ஐயோ அண்ணனுக்கு தம்பி எம்ம வகையாகும் தர்மராஜா. ஐயோ அண்ணனுக்கு தம்பி ஜென்ம பகையாகும் தர்மராஜா. ஐயோ அண்ணனுக்கு தம்பி எம்ம வகையாகும் தர்மராஜா. ஐயோ ஆயிரத்தில் ஒரு நிதி இருக்காதே தர்மராஜா. ஐயோ ஆலயத்தில் ஒரு நிதி இருக்காது தர்மராஜா. தர்மனந்தா, கண்ணா, நீயோ உன்னுடைய தம்பிமார்கள் உன்னுடைய கட்டளை ஏற்று நடந்து வருகிறார்கள். ஆனால் கலியுகமாகப்பட்டது பிறந்து விட்டால் அண்ணன் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பதென்றி உன்னுடைய வார்த்தையாகப்பட்டதை மதிக்க மாட்டார்கள் உன்னுடைய தம்பிமார்கள். கண்ணா, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? கலியன் பிறந்தால் நாட்டில் அண்ணன் தம்பி பாசம் என்பது பிரிந்துவிடும், ஒன்றாக வாழ முடியாது என்று தெரிவிக்கிறாய். அப்படித்தானே? உண்மைதான் தர்மனந்தா. ஆனால் இது போன்ற ஒரு கொடுமைகள் வந்துவிட்டால் நாட்டில் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் எவ்வளவோ கஷ்டப்படுவார்கள். சரி, இருந்தாலும் இருக்கட்டும். இன்னும் என்ன நடக்கும் தர்மனந்தா, கண்ணா? இருந்தாலும் இருக்கட்டும், இன்னும் என்ன நடக்கும் என்று கேட்கின்றாயே. உண்மைதான். இப்பொழுது நம்முடைய தம்பிகள் தானே என்று நீயோ உன்னுடைய நாட்டிலே பெரியவர்களை வரவழைத்து பங்கு பாவனை எல்லாம் அவரவருக்கு சேரக்கூடியதை பிரித்து கொடுத்தாலும் ஆமா, அதிலும் ஒரு குறையாகப்பட்டது நடக்கப் போகின்றது. என்ன குறை நேரும்? என்ன குறை தெரியுமா? ஆ, இதோ சொல்கின்றேன். ஆகட்டும். வைக்கும் பரப்பையா லிக்க நினைப்பார்கள் தர்மராஜா. ஐயோ வைக்கும் வரப்பையோ அழிக்க நினைப்பார்கள் தர்மராஜா. ஐயோ வைக்கும் பரப்பையா லிக்க நினைப்பார்கள் தர்மராஜா.
அந்த வரப்பாகப்பட்டதை நம்முடைய அண்ணனுக்கு எதற்கு இவ்வளவு இடம் என்று சொல்லி தள்ளி வைத்து தான் உழவோட்டக்கூடிய கொடிய காலம் பிறந்து விட்டது தர்மனந்தா. கண்ணா, என்ன தெரிவிக்கின்றாய்? அண்ணன் தம்பி இருவருக்கும் 10 பேர் ஒன்றாக சேர்ந்து பங்கு பிரித்து வரப்பை வைத்தால் அந்த வரப்பை அழித்து விடுவார்கள் என்று தெரிவிக்கிறாய். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. 10 பேர் ஒன்றாக சேர்ந்து திருமணம் செய்தால் அன்று கட்டுகிறார்களே அந்த தாலியும் ஒன்றுதான், இந்த வரப்பும் ஒன்றுதான். வரப்பை அழைத்தால் கட்டின தாலியை அத்ததுக்கென்று அர்த்தம் என்று சொல்வார்கள். இது ஒரு குடும்ப நடக்க வேண்டுமா? இதையெல்லாம் நாம் கண்ணால் எப்படி பார்ப்பது கண்ணா, எப்படி பார்ப்பது? தர்மனந்தா, இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்து விடலாம் என்று நினைத்தாலும் உன்னுடைய அரச சபைக்கு வருகின்றவர்களை வயிறார உணவு கொடுத்து பசியாறிய பிறகு நீயோ நீதியாகப்பட்டதை என்னவென்று அறிந்து அதன் பிறகு நியாயமாகப்பட்டதை சொல்வாய். ஆமா, ஆனால் கொடிய கலியுகம் பிறந்து விட்டால் அதிலும் ஒரு குளறுபடி நடக்கப் போகின்றது. என்னவென்று சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கொள் தர்மனந்தா. ஆகட்டும் கண்ணா, ஆகட்டும். உற்றார் பாசை தீட வைத்து சொருண்பார்கள் தருமராஜா.